பிரைஸ் தி லார்ட் எவ்ரிவன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு ஏன் மரணம் நேரிடுது, அதாவது டெத்து ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஒருவர் ஓடிக்கொண்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு கிரவுண்டு 10 ரவுண்டு ஓட வேண்டியிருக்கு. 10 ரவுண்டு ஓடி முடித்ததுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆகின உடனே அவர் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவரோட ரேஸ் முடிஞ்சிடுச்சு. ஓடி முடித்து அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த மாதிரி தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாழ்க்கையோட அவங்களுக்குன்னு சில டாஸ்க் இருக்குது. அதெல்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு டயர்டானதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரெஸ்ட் எடுக்கணும். அதனால தான் அவங்க டெத்து, அந்த மரணம் கடவுள் அனுமதிக்காங்க. அவங்களுடைய இந்த கடினமான வாழ்க்கையிலேருந்து ஒரு சின்ன பீஸ்ஃபுல்லுக்காக கடவுள் இந்த வாழ்க்கையை முடித்து மரணங்கிற அந்த ஒரு தலைப்பில் இந்த வாழ்க்கையை முடித்துக்கிட்டு அவங்க ஒரு பீஸ்ஃபுல்லான ஹெவனில் ரெஸ்ட் எடுக்காங்க. ஒரு வசனம் கூட நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இறந்த எல்லாருமே ஒரு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிச்சிருக்காங்க. அப்படியே அதை பற்றின ஒரு சாங் கூட நான் படிக்கிறேன். இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடே, இன்ப இயேசுவின் மோட்சமிடே, புவி யாத்திரை தீர்ந்திடும் போதே பரலோகம் அழைத்திடுதே. தேங்க்யூ காய்ஸ்.